வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா பார்த்திங்கன்னா மாட்ட போகிறோம். அது வந்துட்டு கேமரா அப்படின்னு சொல்கிறத விட நம்ம மொபைல் ஃபோனை பார்த்திங்கன்னா கேமராவை மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் அதை பார்த்து நம்ம வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா, அதாவது நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா தான் இது. ஓகேங்களா, ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்புன்னு நினைக்கிறேன், மேபி அது பழசாயிடுச்சு. ஓகேங்களா, அதனால் இப்போ புதுசாக ஒன்று போடுவோம். ஓகேங்களா, அந்த நீங்கள் வந்துட்டு நிறைய அந்த பழைய யூஸ்டு ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சிசிடிவி கேமராவை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் சொல்லித்தரேன் வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டேப் இருக்குன்னு வைங்களேன், இந்த டேப்பை வந்துட்டு நம்ம சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஆப்பு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் சொல்கிற ஆப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் படிங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்போட நேமை டைப் படிங்க, ஆப்பை டைப் படிக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ளே ஸ்டோர் போயாச்சு. ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சர்ச் ஐக்கான் அழுத்திட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் கேமரான்னு வந்திருக்கு, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் டை சிசிடிவி ஹோம் கேமரான்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, இதை வந்துட்டு இன்ஸ்டால் ஆகணும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வைஃபை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வைஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹாட்ஸ்பாட் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நம்ம வந்துட்டு வைஃபை வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அதே இதை பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், இதில் வந்துட்டு ஓப்பன் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இந்த ஓப்பன் கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு சைன் அப் பண்ணணும். ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன கேட்குன்னா, இதை வந்துட்டு நீங்கள் என்னவா யூஸ் பண்ணுறீங்க, இதை வந்துட்டு வியூவராக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கேமராவாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்கும். இப்போ சைன் அப் அண்ட் லாகின் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா கன்னியூ வித் கூகுள் ஆர் கன்னியூ வித் இமெயில் இந்த மாதிரி இருக்கும். கன்னியூ வித் கூகுள் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா கூகுள் ஐடி வரும். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டு லிங்க் டு வியூவர் டிவைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு டேரெக்டாக லிங்க் ஆகிக்கும். நம்ம வந்துட்டு எதுவும் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா, இதில் வந்துட்டு கியூஆர் கோடு வரும். ஸோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நாம் பார்த்திங்கன்னா ஒரு வியூவராக இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கேமரா டிவைஸ் ஒன்று இருக்குன்னு வைங்களா, அதனோட கியூஆர் கோடு வந்துட்டு கேட்கும். ஓகேங்களா, ஸோ அந்த கோடை வச்சு நாம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதே நான் வந்துட்டு இப்போ கன்னியூ வித் கூகுள் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா லாகின் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனது இருந்துச்சு அக்கௌண்ட்டு, அதனால் லாகின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிவைஸ் வந்துட்டு செட்டப் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த டிவைஸ்லேருந்து நமக்கு ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா லைவ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். நான் வந்துட்டு இந்த டிவைஸை சார்ஜில் போட்டிருக்கேன், அதனால் ஆன்லைன் சொல்லிட்டு 76% காமிச்சிட்ருக்கு. ஓகேங்களா, சார்ஜும் ஏறிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லைவ் அப்படின்ற கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கேமராலேருந்து ஃபுட்டேஜ் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி போகுதா எல்லாமே ஸ்கேன் பண்ணி காட்டுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த நமக்கு பார்த்திங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ப்ளேபேக்கு, டாக்கு, ஏஐ ஃப்ரேமு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் நம்ம குவாலிட்டி செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹெச்டி அப்படின்றது கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொட்டேட்டு, சுவிட்சு, ஃப்ளாஷ் லைட்டு, லோ லைட்டு, சைரனு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நைட் டைமில் லோ லைட் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வருங்க. அதையும் இதை வந்துட்டு வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுலேயும் ஃப்ளாஷ் லைட்னு ஒன்று இருக்கும். நம்ம கேமரா டிவைஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும். ஓகேங்களா, அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இது எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராவை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி தாங்க வச்சுருக்கேன். சார்ஜர் ஒயர் பார்த்திங்கன்னா இதுலேயே கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதன் கேமரா பார்த்திங்கன்னா கரெக்டாக பொசிஷன் பார்த்து வச்சாச்சு, வெளியில் இருக்கிற ரோடு வந்துட்டு தெரிகிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த இதை வந்துட்டு நான் எப்படி சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணால் நம்ம 5 வோல்ட் அடாப்டர் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பவர் லாஸ் இருக்கும். அதே சமயம் சார்ஜ் வந்துட்டு வேகமாக ஏறாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் வந்துட்டு 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்துட்டு டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் அப்படின்றதும் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இங்கே போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சாக்கெட் மட்டும்தான். ஓகேங்களா, இது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு உள்ளே வரும்.
பட் நமக்கு இண்டிகேஷன் அப்படின்றதும் கிடச்சிரும் ஓகேங்களா. இதில் வந்துட்டு லைட் எரியும். ஸோ இந்த லைட் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆனில் இருக்கா அப்படின்ற ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் ஓகேங்களா. அப்படி கீழே வந்தோம்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் ஓகேங்களா. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிவைஸ் வந்துட்டு சார்ஜ் ஆகும். அண்ட் தென் இதுக்கான சார்ஜிங் ஆம்பியரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஓகேங்களா. அப்படி வரும்போது நம்ம டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகாமல் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும். ஆர்எல்ஸ் அந்த சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னா அதை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு குறையவும் விடாது, அதிகமாக போகவும் விடாது. ஸோ நம்ம கொடுக்குற கரண்ட்டை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேபி நமக்கு பவர் கட் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் பேட்டரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பவர் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பேக்கப் எடுத்துக்கும். ஒன்ஸ் பவர் வந்துருச்சுன்னா டேரெக்டாக அதுலேருந்து கரண்ட் எடுத்து பேட்டரியும் சார்ஜ் பண்ணிவிட்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜியோ மாமாவோட ரவுட்ரு தாங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் ஜியோ ரவுட்ரு. ஏன்னா அதை வந்துட்டு பல வருஷமாக அங்கே தொங்கிட்டு வச்சுருக்கேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு செட்டப் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஏன்டா டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன்னா நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 லைட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணை கூசும், அதனால் இதெல்லாம் டேப் போட்டு ஒட்டியாச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் கேமரா வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ அது நிறைய நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வரும் ஓகேங்களா. ஸோ யாராச்சும் போகிறாங்க வராங்க நின்று பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அலர்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துரும் ஓகேங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் ப்ரோ மோட் அப்படின்றதும் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு 200 ருபீஸ்க்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் வேலையை காட்டுதுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கும் இடையில நான் பேசும்போது. ஸோ அந்த மெசேஜெல்லாம் இது மூலமாக தான் வந்துச்சு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பழைய யூஸ் ஆகாத மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. நான் வந்துட்டு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பை பாய்.